6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore prayer here, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. And lead us not into the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Deuteronomy chapter 23 verse 1 to 25 verse. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வரை வசனங்கள். விதை அடிக்கப்பட்டவனும் சோகமாறப்பட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. He that is wanted in the stones are hid, his privy members cut off, shall not enter into the congregations of the Lord. வசனம் 2. வேசி பிள்ளைகளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. A bestrayed shall not enter into the congregations of the Lord. Even to his 10th generation shall he not enter into the congregations of the Lord. வசனம் 3. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. A Ammonians and Moabites shall not enter into the congregations of the Lord. Even to 10th generation shall they not enter into the congregations of the Lord forever. வசனம் 4. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராத நிமித்தம் உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தேமியாவின் ஊராகிய பெத்தோரிலிருந்து போரோரின் குமாரன் பிலியாமுக்கும் கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தம் இப்படியே செய்ய வேண்டாம். Because they meet you not in with bread and with water in the way, when he come forth out of the Egypt, and because they heard against the Belmom, the sons of Beer, of the Petra, of the Mesopotamia, to curse thee. வசனம் 5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேலே அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார். Nevertheless, the Lord and the God willed not an hearken unto the Bileam, but the Lord and the God turned the curse into a blessing unto thee, because the Lord and the God loved thee. வசனம் 6. நீ உன்
ஆயுள் நாட்களும் அளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தையும் நன்மைகளையும் தேடாதே. Thou shalt not seek their peace near their prosperity all the days forever. வசனம் 7. ஏதேமியனையும் அருவருக்காயாக அவன் உன் சகோதரன் எகிப்தினை அருவருப்பாயாய் அவன் தேசத்திலே பரதேசியாய் இருந்தார். Thou shalt not abhor an Edomite, for his brother, though thou shalt not abhor an Egyptian, because they were stronger in the land. வசனம் 8. மூன்றாம் தலைமுறையிலே அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம். The children that is begotten of them shall enter into the congregations of the Lord in the 3 generations. வசனம் 9. நீ பயத்தோடும் உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்பட்டபோது தீதான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விலகி இருப்பாயாக. When thou hast go forth against thine enemies, then keep thee from every wicked thing. வசனம் 10. காலத்திலே சம்பவித்த தீட்டினாலே அசுத்தமாய் இருக்கிற ஒருவன் உங்களில் இருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே போய் பாளையத்திற்குள் வராமல். If 3 be among you, there may any man that is not unclean by the reason of the uncleanness that changeth him the night, then shall be go abroad out of this camp. They shall not come within the camp. வசனம் 11. சாயங்காலத்திலே ஜலத்திலே ஞானஸ்தானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும் போது பாளையத்திற்குள் வர கடவன். But it shall be when evening cometh, and shall wash himself with water, and when the sun is down, he shall come into the camp again. வசனம் 12. நீ வெளிக்கு போய் இருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். Thou shalt have a place also without the camp, whatever thou shalt go forth abroad. வசனம் 13. உன் ஆயுதங்களுடனே ஒரு சிறுகோலும் உன்னிடத்தில் இருக்க கடவுது. நீ மலஜாலத்துக்கு போகும்போது அதனிலே மண்ணை தோண்டி மலஜாலத்திலிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போடுவ கடவாய். And thou shalt have the pedal upon this weapon, and it shall be when thou wilt is the shelf and above, thou shalt dig there with it, and shalt turn back and cover with which is coming from thee. வசனம் 14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களையே உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளேயே உலாவிக் கொண்டு இருக்கிற ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசையான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் அசுத்தமாய் இருக்க கடவுது. அவர் உன்னிடத்தில் அசுசையான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. For the Lord and the God walketh in the midst of the camp to the deliver thee, and to the give up thine enemies before thee. Therefore shall the camp be holy, that is he no unclean things in thee, and turn away from thee. வசனம் 15. உன் ஜனம் எஜமானனுக்கு தப்பி உன்னிடத்தில் வந்த வேலைக்காரனை அவனுடைய எஜமானன் கையிலே ஒப்புக்கொடுவாயாக. Thou shalt not deliver unto his master the servants which is escaped from his the master unto thee. வசனம் 16. அவன் உனக்கு இருக்கிற உன் வாசல்கள் ஒன்றிலே தனக்கு சம்மதியான இடத்தை தெரிந்து கொண்டு
அதிலே உன்னுடனே இருப்பானாக, அவனையே ஒடுக்க வேண்டாம். He shall dwell with thee, even among you in that place, which he shall choose in one of the gates, where it liketh him best, thou shalt not oppress him. வசனம் 17. இஸ்ரவேலிலே குமாரத்திகளின் ஒருத்தியும் வேசியாய் இருக்கக்கூடாது. இஸ்ரவேலின் குமாரரில் ஒருவனும் ஆண் புணர்ச்சிக்காரனாயும் இருக்கக்கூடாது. There shall be no worry of these daughters of Israel, nor a sodomites of the sons of the Israel. வசனம் 18. வேசி பண்ணனதை பணத்தை வேசி பணயத்தையும் நாயின் கிரியத்தையும் எந்த பொருத்தனையிலுமாயிலும் உன் தேவனாகிய கர்த்தர் ஆலயத்தில் கொண்டு வராயாக. அவைகள் இரண்டு உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். Thou shalt not bring this year of this worry, or a piece of your dog, into the house of the Lord thy God for any vow, for heathen bore these are the abominations unto the Lord and the God. வசனம் 19. கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்திற்கும் கடனாக கொடுக்கிற வேறு எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக. Thou shalt not lend upon usury to the brothers, and usury of the money, usury of the vehicles, usury of the anything that is lent upon usury. வசனம் 20. அந்நியன் கையிலே நீ வட்டி வாங்கலாம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலைகளெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக. Unto a stranger thou mayest lend upon the usury, put unto this brother, and thou shalt not lend upon usury, that the Lord and thy God and may bless thee in all that thou settlest thine hands to in the lands which thou goest to the possess it. வசனம் 21. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதி செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாக உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். When thou shalt vow a vow unto the Lord and the God, and thou shalt not slug to pay it, for the Lord thy God will and usually requires it of this thee, and it will be the sin in thee. வசனம் 22. நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேலே பாவம் இல்லை. But if thou shalt barbear to vow, it shall be no sin in thee. வசனம் 23. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினாலே நீ பொருத்தனை பண்ணின சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்வாயாக. That which is gone out of their lips thou shalt keep, and perform even the freewill offering according as thou hast and vowed unto the Lord and the God, which thou hast promised with thy mouth. வசனம் 24. நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியாக புசிக்கலாம். உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. When thou comest into the neighbors as win near, then thou and mayest and heat and grapes they feel at thine own and pleasure, but thou and shalt not put any in the vessel. வசனம் 25. பெருனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினாலே கதிர்களை கொய்தலாம்.
கொய்யலாம். நீ அந்த விளைச்சலை அரிவாளால் இடலாகாது. When thou and comest into the standing corn of this neighbor, then thou and mayest and blow the ears with thine hands. Put thou shalt and not unmove a sickle unto thy neighbors is standing corn. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 4வது கிளாஸ் கற்றுக் கொடுத்தேன். சதீஷ் அவங்க தங்கச்சி. சரி, அதுக்கு முன்ன கிளாஸ்லாம் பே பண்ணிட்டாங்க. இந்த கிளாஸ் 4வது கிளாஸ். இதுக்கு முன்னாடி 3 கிளாஸ் கற்றுக் கொடுத்துருக்கேன். கிரவுண்ட்லேயே தான் கற்றுக் கொடுத்தோம். ஒரு கிளாஸ் வெளியே கற்றுக் கொடுத்தோம். அங்கே சரியாக ஓட்டாததுனால கிரவுண்டில் 2 கிளாஸு, இதோட 3வது கிளாஸ், மொத்தம் 4 கிளாஸ். இன்றைக்கி ஓட்டிட்டு பார்க்கிங் வரைக்கும் ஓட்ட விட்டோம். ஓட்டிட்டு வந்தால் சதீஷ் அவங்க தங்கச்சி. அதுக்கப்புறம் பார்க்கிங்கும் பண்ணுறதுக்கு எப்படி ஐடியா கொடுத்தோம், பண்ணாங்க. அந்த ஒரு தைரியம் ஓட்ட தான் வரும்ன்றதையும் சொல்லி கொடுத்தாச்சு. ஆப்பிளச்சு எப்படி யூஸ் பண்ணுறதும் அந்த பார்க்கிங்கில் ஏறும்போதே சொல்லி கொடுத்தாச்சு. அதே மாதிரி நேற்று தினத்தில் ஒருத்தருக்கு வண்டி ஓட்ட போனேன். அவர் எனக்கு 464 ரூபா தான் தரணும், ஆனால் 530 ரூபா கொடுத்தாரு. அதேமாரி அந்த இடத்துல பெரம்பூர் பேராக்ஸ் ரோடு கிட்ட ஒரு மெட்ரோ ஸ்டாப்பிங் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒர்க்கிங் நடக்குது. அது இன்னும் 1.5 இயரில் முடிஞ்சிடும்னு சொன்னார். அவர் பார்த்திங்கன்னா மாதாவரத்தில் ஜெயின்களுடைய ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு அவர் தான் பிரசிடெண்ட்டாக இதை சொன்னார். அவங்களுடைய கார் ஜிடி லைன் காரு, நல்லா இருந்தது ஓட்ட. லாகிங் ஆச்சு. ஃபோக்ஸ் வேகனுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது அந்த வண்டியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருப்பி நான் டியூட்டி ஆன் பண்ணோம். டியூ கட்டுறதுக்கு 2 டியூட்டி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.